வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் டிஃபென்ஸ் செக்டார் ஒரு ரெக்கார்டு ஹையை தொட்டு நமது சந்தைகளை மூன்றாவது நாளாக மேலே நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆனா ரொம்ப பெரியதில்ல, ஒரு மைனர் மூவ்மெண்ட் சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 புள்ளிகள் அதிகரிச்சு 24,336 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1163, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1317. ஸோ மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு ரிலேட்டிவ்லி பேலன்ஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். பட் 3 consecutive days மார்க்கெட் ஆன் த வின்னிங் செஷனில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தோம்னாக்க சப்போர்ட்டட் மெயினா பை தி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆப்டிமிசம் பார்த்தோம்னாக்க அந்த யூஎஸ் ட்ரேட் டீல் தான், அதுதான் பெருசா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எஃப்ஐஐ பார்த்தோம்னா இன்னைக்கும் மெயின்டைன் ஸ்ட்ராங் பையிங் ட்ரெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 4.11 பில்லியன் ஓவர் த ஃபாஸ்ட் 9 ட்ரேடிங் செஷன்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு சஸ்டைன்டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்ஃப்ளோல நிஃப்டி 50 இந்த 6.6% அதிகரித்ததுக்கு. மேலும் நம்ம கவுண்டரிங் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கன்சர்ன்ஸ் இன்வால்விங் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஒரு கண் வச்சுக்கணும்னு சொல்லுவோம். டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஷார்ப் ரேலி ஆஃப்டர் இந்தியா 63,000 கோடிக்கு பிரான்ஸோட 26 ராஃபல் எம் ஃபைட்டர் ஜெட்ஸ் சைன் பண்ணினது. ஸோ திஸ் லீட்ஸ் டு மோர் தென் 5% இந்த கீ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். அதனால நிஃப்டி டிஃபென்ஸ் செக்டார் ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் இன்னைக்கு தொட்டதும் ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ட்ராடே பர்ஃபார்மன்ஸ் அது ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அது போல ஐடி இண்டெக்ஸும் பார்த்தோம்னா the best performing sector today, rising over 1% monthly high. On the other hand, Nifty Bank 0.07% விழுந்து 55,400 முடிவடைந்திருக்கிறது. மிட் கேப் பார்த்தோம்னா 0.27% அதிகரிச்சிருக்கு. ஸ்மால் கேப் 0.37% அதிகரிச்சிருக்கு. அமங் 17 செக்டார் இண்டெக்ஸஸ்ல 4 ended in positive territory. மார்க்கெட் பிரத்தை பொறுத்தவரையிலையும் ரிலேட்டிவ்லி பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேலும் இன்றைய தினம் ஏரிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெண்ட், டெக் மஹேந்திரா, ரிலையன்ஸ், எட்டர்னல், HCL டெக், டாடா கன்சூமர், இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி, பஜாஜ் ஃபின்சர்வ். இறங்கிய பங்குகள்னு பார்த்தோம்னா கோல் இந்தியா, அல்ட்ராடெக், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், சன் பார்மா, டாக்டர் ரெட்டி, பவர் கிரிட், JSW ஸ்டீல், அதானி என்டர்பிரைசஸ், ஹீரோ மோட்டோகார்ப், NTPC இவை எல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 75 ரூபாய் குறைந்து 95,220 crude oil 570 ரூபாய் அதிகரித்து 97,025 சில்வர் crude oil 50 ரூபாய் குறைந்து 5,231 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு டாடா கெமிக்கல்ல பிளாக் டீல் நடந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அடிஷனலா 33 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு 52 வீக் ஐய தொட்டிருக்கு. 17 reached 52 low. Total of 78 stocks பார்த்தோம்னா locked in upper circuits and 46 in lower circuits இன்னைக்கு முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் நிப்டி காலையில ஓபனிங் கேப் அப் ஓபன் ஆச்சு. அதிலிருந்து ஒரு புதிய உச்சம், இன்றைய உச்சத்தை 24,457.65 அப்படிங்கிற புள்ளிகளை தொட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9:45க்கு ஒரு லோ வந்தது. மறுபடியும் ஒரு ஸ்லைட் ஏற்றம். அரௌண்ட் ஒரு 12:30 மணிக்கு டுடேஸ் லோ அந்த 24,290.75. பட் மறுபடியும் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி 24,335.95 சொல்லலாம். மார்க்கெட் ஒரு வாலடைல் மூவா தான் இருந்தது. ஸோ மெயினா 2 விஷயங்கள் பார்க்க வேண்டும். ஒன்னு நம்மளுடைய Q4 ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது குளோபல் US ட்ரேட் பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அதிகமாகவே உள்ள வந்திருக்கிறது. மூன்றாவது நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியோ பாகிஸ்தானுடைய ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறது. இதை வைத்துதான் சந்தைகள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிறைய எக்கனாமிக் டேட்டா நாளையும் நாளை மறுதினமும் வர இருக்கிறது. நாளை மறுதினம் நம்ம சந்தைகள் லீவு. அதனால் நாளை தினமும் இந்த வாலட்டிலிட்டி தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.